ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீஷோ ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருக்கிறதுல என்னோட ஃபேவரட்டான கலெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நான் காமிக்க போறேன். அதுதான் இதுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் ஜுவல்லரி செட்டுங்க, செயின்ங்க. அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா செட்டுக்கு மேட்சிங்கா வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா இயரிங் வந்திருக்கு. நல்ல பெரிய பெரிய இயரிங் வந்திருக்கு. இது ஒரு செட்டு போட்டா, ஒரு ஜுவல் போட்டா மட்டும் போதுங்க, ரொம்ப கிராண்டா இருக்கும். இந்த செயின் கிறிஸ்டல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஷைனிங்கா இருக்குங்க. அண்ட் நைட் பார்ட்டிஸ்க்கு எல்லாம் நம்ம போயிட்டு போடும்போது வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அந்த இந்த ஒரு செட்டை போட்டா, ஒரு செயின் போட்டா மட்டும் போதும், அந்த சாரியே வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அண்ட் லுக்கு கூட சூப்பரா இருக்குங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கேத்த மாதிரி இந்த ஹியரிங் கூட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹியரிங்கா கொடுத்துருக்காங்க. ஏன் ஃபேஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சில பேர் குட்டி ஃபேஸ் இருக்கும், அவங்களாம் சின்ன சின்ன ஜுவல்லரி செலக்ட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் பெரிய ஃபேஸ் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய ஹியரிங்ஸ் போட்டா மட்டும் தான் நமக்கு வந்து எங்க போனா நம்ம அட்ராக்டிவா நல்லா சூப்பரா தெரியுங்க பாக்குறதுக்கு. அண்ட் இப்போ நான் இந்த செட் போட்டு காமிக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஹியரிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்த செட் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? போயிடலாங்க. இந்த செட்டு பாத்தீங்கன்னா ஒரு மினிமலான செட்டுங்க. மினிமலான செயின் இது நெக்லஸுங்க. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி இயரிங் கொடுத்துருக்காங்க. நல்ல முத்து வச்சு கொடுத்துருக்காங்க இது பாக்குறதுக்கு. பாருங்க, இந்த செட் எப்படி நம்ம எப்படி போடலாம்னா, சாரி வந்து நல்லா கிராண்டா இருக்கு, நல்லா ஹெவி கிராண்டா இருக்கு, மினிமலா ஜுவல் போட்டா மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த செட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்தெந்த சாரிக்கு எந்த மாதிரி ஜுவல்ஸ் போடணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்க கேட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். எந்த ஜுவல்ஸ் எந்த சாரிக்கு எந்த ஜுவல் போட்டா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி போட்ட ஐடியா இருக்கும், எப்படி எந்த குட்டி குட்டி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த செட்டு பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு பிங்க் ரூபி வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்துருக்குங்க. ரூபி வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி வந்திருக்கு. கீழே வந்து நல்ல ஒரு முத்து மாதிரி வந்திருக்கு. கீழே வந்து இந்த முத்து மாதிரி வந்திருக்கு பாக்குறதுக்கு. அதுக்கு மேட்சிங்கா சேம் அப்படியே ஹியரிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த எனக்கு வந்து இந்த இந்த நெக்லஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த நெக்லஸ் பார்த்து தான் நான் ஆக்சுவலி வாங்கினேன். நமக்கு ஆக்சுவலி இந்த செட்ல பாத்தீங்கன்னா எது செயின் நல்லா இருக்கும், இல்லைன்னா ஹியரிங் நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஏதாச்சும் ஒன்று நல்லா இருந்தா கூட நான் கண்டிப்பா வாங்கிடுவேன். அப்படி சூஸ் பண்ணதான் இது. இந்த செட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி முத்து கீழே இருக்கனால, இந்த குட்டி குட்டி முத்து கீழே இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இப்போ நான் இது போட்டு காமிக்கிறேன். எனக்கு இந்த செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்க பாருங்க எப்படி இருக்கு. நல்ல கழுத்துக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பேர்ல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹியரிங் கூட வந்து ரொம்ப சூப்பரா எடுத்து கொடுத்துருக்கு. ஆக்சுவலி என் ஃபேஸ் கொஞ்சம் சின்ன ஹியரிங்லாம் எடுக்காது. பட் இந்த ஹியரிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என் ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த செட் போயிடலாம். இந்த செட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல கலர், அதிகமா ஒரு 3 கலர்ஸ் வரும் இது பாக்குறதுக்கு. நல்ல ஒயிட், நல்ல கிரீன், பிங்க், நல்ல நமக்கு வந்து நிறைய கலர் நம்ம சாரீஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணலாம். இதுக்கு வந்து காம்பினேஷனா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஜும்கி தான் கொடுத்துருக்காங்க. ஜும்கி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இது வந்து நான் ஆக்சுவலி ஒரு ஆட்ல பார்த்து தான் வாங்கினேன். ஆலியா பட் வந்துட்டு உங்க ஹிந்தி ஆக்டர் இருக்காங்க, அவங்க வந்து ஒயிட் ஸ்டோன் ஃபுல்லா ஒயிட் வச்சு போட்டிருப்பாங்க. எனக்கு ஒயிட் கிடைக்கல, எனக்கு ஃபுல்லா கலர்ஸ் தான் கிடைச்சிருக்கு. இந்த கலர்ஸ் அதிகமா கிடைச்ச காரணம் என்னன்னா நமக்கு நிறைய சாரீஸ் கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சோக்கர் மாடல் மாதிரி இருக்கும். அண்ட் கீழே வந்து அழகா இந்த முத்து மாதிரி தொங்கிட்டு இருக்குல்லங்க, அது போடும் போது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் நீங்களே பாருங்களேன், நிறைய கலர்ஸ் இருக்கனால நம்ம நிறைய சாரீஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இதோட ரேட் வந்து பிரைஸ் ரேட் வந்து இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த பீஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு கழுத்துக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு ஜும்கா வந்து நல்ல ஒரே ஒரு கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பாக்குறதுக்கு ரெட் கலர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு செட்டுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கலர்ஸ், 3 கலர்ஸ் வந்திருக்கு. பட் ஆனாலும் போட்டா நல்லா மேட்சிங்கா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நல்ல கழுத்துக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். நமக்கு தேவைப்பட்ட நம்ம இன்னும் செயின்ஸ்லாம் நம்ம பேர் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் நான் வந்து இந்த செயின் போட்டேன்னா வேற எதுவுமே நான் போட மாட்டேன். இதுவே நமக்கு ரொம்ப நல்லா கிராண்டா நல்லா காமிக்கும். நல்லா இருக்கா? அடுத்த செட் பார்க்கலாம். இந்த நெக்லஸ் தாங்க. இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு.
நல்ல கோல்டு மாதிரி, உண்மையான கோல்டு மாதிரி தான் இருக்கும். நீங்க யாராச்சும் கோல்டு சொன்னா கூட நம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. ஆக்சுவலி இதோட இயரிங் வந்து கொஞ்சம் நல்லா இல்ல. மிஸ்பிளேஸ் ஆகி போச்சு. இந்த நான் நெக்லஸ் மட்டும் தான் போடுவேன். இதுக்கு வந்து நான் பேரா வந்து ஜிம்கி இன்னும் ஜிம்கா போடுவேன். அது நல்லா இருக்கும். பட் அது மீஷோல வாங்குனது கிடையாது. அது நான் வெளியே வாங்கியிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன், நான் எதுல போட்டிருக்கேன், எந்த ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன்னு யாராச்சும் எனக்கு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா இருக்கா? நம்ம அடுத்த செட் பார்க்கலாமா? இது ஒரு மினிமலான செட்டுங்க. இப்போ ரீசெண்டா வந்து இந்த ரெட் கிரீன் காம்பினேஷன் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப ஒரு குட்டி செட்டு தாங்க இது. கொஞ்சம் ரொம்ப கழுத்துக்கு ஒட்டின மாதிரி தான் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்க இந்த ஒரு 10 இயர்ஸ் 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் பேபிக்கெல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கழுத்துக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். இந்த ஜும்கி மட்டும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த செயின் விட எனக்கு இந்த ஜும்கி தான் புடிச்சு தான் நான் வாங்கியிருக்கேன். போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப கழுத்துக்கு ஒட்டின மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டா குத்தும். இதுக்கான ரேட் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகுங்க. எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஜுவல்லரி எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒன் பை ஒன் நான் எப்போ எந்த ஆர்டர்ல போட்டிருக்கேனோ அதே ஆர்டர்ல உங்களுக்கு லிங்க் நான் ப்ரொவைட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரொவைட் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்களும் மீஷோல வாங்கிக்கோங்க. ரேட் வந்து நான் வாங்கும் போது ஒரு ரேட் இருந்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது ரேட் வந்து மாறக்கலாம் சான்ஸ் இருக்கு. பட் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100-500 தான் இருக்கும். நான் எதுவுமே 500 மேல எல்லாம் மீஷோல வாங்கவே மாட்டேன். அடுத்த செட் போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் செட் தான் வாங்கியிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் இது. இது பார்த்தீங்கன்னா நெக்லஸ் வந்து கொஞ்சம் சோக்கர் மாடல் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் இது வந்து இந்த கலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாவெண்டர் கலர், இந்த ஒயிட் லாவெண்டர் கலர்ல. அண்ட் இந்த பேர்ல் ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கு பேர்ல்ஸ் இருக்கு. இதுக்கு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் வந்திருக்கு. இந்த இயரிங் வந்து ரொம்ப பெருசா இல்லைன்னா கூட இந்த கீழே இங்க 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 ஆக்சுவலி இங்க ஹேங் ஆகுது இல்லைங்க, ஹேங்கிங்ஸ் அதே மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் நல்லா பெருசா பார்க்கறதுக்கு நல்லா பெருசாவே இருக்கும் போட்டா. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் செயின் கூட வந்திருக்கு. இது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுது. லாங் செயின் கூட வந்திருக்கு. நல்ல இந்த பக்கம் சைடில் வந்து நமக்கு இந்த டாலர் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸோட இதில் வந்திருக்கு. 2 லேயர் ஆஃப் செயின் அண்ட் நெக்லஸ், இந்த சோக்கர், லாங் செயின் அண்ட் இயரிங். ஒரு ரிசப்ஷன் போகிறோம் அப்போ நம்ம போடுறதுக்கு சூப்பரான ஒரு செட்டுங்க இது. ஆக்சுவலி நான் போட்டு காமிக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கு பாருங்க. அண்ட் ரேட் வந்து ப்ரைஸ் வந்து இந்த பக்கம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்க நல்லா இருக்கா? நான் சொன்னேன்ல நல்ல ஒரு கிராண்டான செட்டுன்னு சொல்லிட்டு. ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறோம் நம்ம வந்து சாரிக்கு வந்து நல்லா கிராண்டாக செட் போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் பார்க்கறதுக்கு ஒரு மினிமலாக இருந்தால் கூட போட்டால் ரொம்ப சூப்பராக கிராண்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க. எல்லாமே என்னோட ஓன் கலெக்ஷன்ஸ் தான். நான் வந்து எனக்கு பிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சா மட்டும் தான் நீங்கள் வாங்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு எதுவுமே போஸ்ட் பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கணபதி செட்டு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அந்த நிறைய நான் இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பிங்க் க்ரீன் கலெக்ஷன்ஸ் வச்சு தான் நிறைய வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு. ரெட்டு க்ரீனு ரெட்னு சொல்லிக்கலாம், பிங்க் சொல்லிக்கலாம். ஃபோட்டோ வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. நேரில் பார்க்கும்போது இது பிங்க் கலர் தான். கணபதி செட் இது. நல்ல ஒரு முத்து கீழே வந்துட்டு இருக்கு இதுக்கு. அண்ட் இது ஆக்சுவலி நான் ரொம்ப ஆசையாக தான் வாங்கினேங்க. பட் இது எப்படி தெரியுமா, இது வந்து கொஞ்சம் குத்துது உள்ளே வந்து இந்த மாடல் வந்து இருக்கும்போது கொஞ்சம் குத்துது. இதுக்கு வந்து இயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டெட் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. கீழே முத்து வந்து வருது. இதுக்கான ப்ரைஸ் டேக் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களுக்கு இது செட்டு நான் போட்டு காட்டுறேன். நல்லா இருக்கா? இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிரேஸ்லெட் மாடல் தாங்க. நல்ல ஒரு ஆக்சிடைஸ் ஜுவல்லரி இது. பேங்கிள் மாதிரி வந்திருக்கு. பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். போட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி என் கை கொஞ்சம் பெருசாக இருக்கனால எனக்கு ஒட்ட மாதிரி இருக்கு. சின்ன கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆனால் வந்து பேங்கிள் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கா? ஆக்சுவலி என்கிட்ட வந்து ஒரு செட் இருக்கு. நார்மலாக இந்த மீஷோவில் வாங்கல, வெளியே வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து நான் பேர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஒரு செட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பேர் பண்ண தான் இது வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா? அடுத்த கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா
ஒரு குட்டியான ஒரு பொட்டு செட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான். இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லங்க. ஏன் தெரியுமா? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என் கழுத்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனா நல்லா இருந்திருக்கும்னு என்னோட ஃபீலிங்கு. சின்ன கழுத்தா இருந்துச்சுன்னா, இந்த இயரிங் இந்த செட் வந்து எனக்கு இது வந்து நல்லாருக்கும். இது வந்து எனக்கு வந்து பர்சனலா வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. பட் இதோட இயரிங் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த இயரிங் வந்து நல்ல ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்ல நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. மேட் ஃபினிஷிங் நல்லாருக்கு. பட் இந்த இந்த நெக்லஸ் மட்டும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இருந்தாலும் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட ரேட் வந்து உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். பாருங்களேன். இந்த இடத்துல வந்து எனக்கு என்னமோ இன்னும் இந்த இடத்துல இன்னொன்னு வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்படின்னு எனக்கு லைட்டா தோணுது. ஆ இப்ப பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு ஒரு இந்த என்ன சொல்றது? இந்த டிசைன். இங்க எக்ஸ்ட்ரா ஒரு இன்னும் 2 இங்க 2 வந்திருந்தா, என் கழுத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. இது இல்லாம நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம சப்போஸ் இப்ப இந்த செயின் போட்டே ஆகணும்னு நம்ம நினைச்சோம்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு கிராண்டான செயினா போட்டு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். இப்ப நான் இது மட்டும் போட்டு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்க வந்து அன்ஃபினிஷிங்கா இருக்க மாரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, சப்போஸ் இந்த இந்த செயினே நான் போட்டு ஆகணும், அப்படி இந்த நெக்லஸே போட்டு ஆகணும்னா, இதுக்கு ஏத்த மாரி நம்ம லாங் செயின் நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் கிராண்டா நம்ம போட்டுட்டோம்னா, இந்த இடத்துல நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். குட்டி டிப்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டா போயிடலாங்க. இது ஆக்ஸிடைஸ் ஜுவல்லரி தான். நல்ல ஒரு சூப்பரான செட். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இது ஆக்சுவலி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபுல்லாவே பேர் வந்திருக்கு. நல்ல ஒரு குலுகலன்னு சவுண்ட் கலகலன்னு சவுண்ட் கேட்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பிரேஸ்லெட் குடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு ரிங் குடுத்துருக்காங்க. நான் போட்டுட்டேன். இது கொஞ்சம் அட்ஜஸ்டபிளான ரிங் தான். அண்ட் வந்து குட்டி ஸ்டட் குடுத்துருக்காங்க. குட்டி ஸ்டட் குடுத்துருக்காங்க. ஒரு குட்டி மூக்குத்தி குடுத்துருக்காங்க. ஃபுல் செட்டே வந்திருக்கு. நான் மூக்குத்தி போட்டுக்கிறேன். ஆல்ரெடி இந்த பக்கம் போட்டுருக்காங்க. நான் இந்த பக்கம் பாருங்க. நல்லாருக்கா? நான் இந்த செட்டு போட்டுக்கிறேன். இதுக்கான ரேட் வந்து சைடுல டிஸ்ப்ளே ஆகும். இது நான் யூடியூப் பாருங்க. செட்டு மூக்குத்தி வந்து ஸ்டட் வந்திருக்கு. ரிங்கு அண்ட் குட்டி ஒரு பிரேஸ்லெட். ஃபுல் செட் வந்திருக்கு. ஏதாச்சும் காட்டன் சாரீஸ்க்கு நம்ம வந்து பேர் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் லாங் ஸ்கர்ட்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு போட்டா கூட சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கா இந்த கலெக்ஷனு? அடுத்த செட் போயிடலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்காக முஸ்லீம் கெட்டப்புக்காக வாங்கியிருக்கேன். வந்து பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குட்டி ஒரு நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒயிட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒயிட் வித் கோல்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது இதுக்கு வந்து பேரா வந்து லாங் செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. லாங் செயின் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜும்கி கொடுத்துருக்காங்க. ஜும்கிக்கு வந்து இந்த வந்து மாட்டில் இந்த கையில் போடணும் கொடுத்துருக்காங்க. ஒரு நெத்திச்சுடி மெயினான விஷயம் தான் முஸ்லிம்ஸ் இந்த சைடில் போடுவாங்க நெத்திச்சுடி. இதுக்கான ரேட் வந்து டிஸ்பிளே ஆகும். போட்டு காமிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் காம்பினேஷன். இந்த ஒயிட்டுக்கு இந்த கோல்டு காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள வந்து இருக்கும். பட் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுனாலே நல்ல ஷைனிங்காக நல்லா எடுத்து காமிக்கும். இப்போ உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கு அதோடவே நீங்கள் வாங்கிடுங்க. இந்த செட் இப்படி போட்டோம்னா நமக்கு நார்மலாக செட் ஆகிடும். சாரி மிரர் இல்லை பார்த்து இந்த செட் தான் நான் ஆல்ரெடி வந்து நான் ரம்ஜானுக்கு போட்டிருக்கேன். நல்லாயிருக்கா? ஓகே. எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துருப்பீங்க. என்னோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ